திருக்குறள் அதிகாரம் 14. ஒழுக்கமுடைமை. குறள் 131. ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம். ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையைத் தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாகப் போற்றப்படும். இந்தக் குறள் விளக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு கதை நேர்மையான வணிகனும் மன்னனின் சோதனையும். ஒரு வளமான ராஜ்யத்தில் குமரன் என்ற நேர்மையான வணிகன் வசித்து வந்தான். அவன் தனது தொழிலில் எப்போதும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் கொடுப்பான். ஒருநாள் குடிமக்களை சோதிக்கும் முறைக்காக மன்னன் மறவர்மன் ஒரு திட்டம் தீட்டினார். அவர் குமரனை அரண்மனைக்கு வரவழைத்தார். மன்னர் விலைமதிப்பற்ற கற்கள் நிறைந்த ஒரு பையை அவனிடம் கொடுத்தார். இந்த நகைகளை நான் உன்னிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கிறேன். 1 மாதத்திற்குப் பிறகு அவற்றை என்னிடம் திருப்பித்தா. நீ யாருக்கும் காட்டக்கூடாது, பத்திரமாக வைத்துக்கொள் என்று குமரனிடம் கூறினார். குமரன் தயக்கமின்றி அந்தப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அவன் அந்தப் பையை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பி ஒரு பாதுகாப்பான அறையில் வைத்தான். நாட்கள் செல்லச் செல்ல ஒரு நாள் குமரன் கடினமான சூழ்நிலையில் துன்பங்களை எதிர்கொண்டபோது குமரனின் நல விரும்பிகள் சிலர் மன்னர் குமரனிடம் கொடுத்தது வைத்ததுள்ள சில விலைமதிப்பற்ற கற்களுக்கு பதிலாக குறைந்த மதிப்புள்ள கற்களை ரகசியமாக வைத்துவிடுமாறு கூறினர். மன்னர் கவனிக்க மாட்டார் என்றும் குமரன் தனது எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்றும் அவர்கள் குமரனிடம் கூறினர். இருப்பினும் குமரன் உறுதியாக மறுத்துவிட்டான். தனது நேர்மை எந்த செல்வத்தையும் விட, ஏன் தனது உயிரை விடவும் மதிப்புமிக்கது என்று அவன் நம்பினான். 1 மாதம் முடிந்ததும் குமரன் நகைகள் இருந்த பையுடன் அரண்மனைக்குத் திரும்பினான். அவன் மன்னர் மறவர்மனிடம் அதை வழங்கினான். மன்னர் அந்தப் பையை கவனமாக ஆராய்ந்தார். ஒவ்வொரு கல்லும் சரியாக இருந்தது. அவற்றின் பளபளப்பு குறையவில்லை. மன்னரின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. மன்னர் குமரனிடம், உன் நேர்மையைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று அதன் உண்மையான ஆழத்தை எனக்குக் காட்டினாய். எனது மதிப்புமிக்க பொருட்களை வைத்திருந்த பலர் தங்கள் சொந்த லாபத்தை நினைத்து என்னை ஏமாற்ற முயன்றனர். ஆனால் நீ துன்பங்களை எதிர்கொண்ட போதிலும் உன் நேர்மையிலிருந்து மாறவில்லை என்று கூறினார். அதன்பின் மன்னர் குமரனுக்கு பெரிய மரியாதைகளையும் வெகுமதிகளையும் வழங்கினார். குமரன் துன்பங்களை எதிர்கொண்ட போதும் தனது அசைக்க முடியாத ஒழுக்கத்தின் மூலம் மன்னரின் பாராட்டையும் நீடித்த அங்கீகாரத்தையும் பெற்றான். ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையைத் தரும் என்பதை நிரூபித்தான். ஒழுக்கம் தவறாமல் இருப்பது தற்காலிக லாபத்தை விட அதிக கௌரவத்தையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் என்பதை இந்த கதை விளக்குகிறது.